இப்போ வந்து சீவல் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கமகமன்றது, நல்லா கருமுருன்றது. நம்ம கருவேப்பிலை சேர்த்து வச்சு நல்லா மணமாகவும் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சத்தமாக கேட்குதுங்க. இதே போல் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா சீவல் தாங்க செய்ய போகிறேன். எங்கள் ஊர் சைடெல்லாம் சீவல்னு தான் சொல்லுவாங்க. சேவு, காராசேவு, சீவல்னு தான் சொல்லுவாங்க. ரிஃபன் பகோடான்னு சொல்லுவாங்க. அதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நல்லா கருமுருன்னு தின்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போலாம் மழை காலம் வந்துருச்சு, டீ குடிக்கிறதுக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து சீவலுக்கு தேவையான மாவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு அரிசி பொடி, 1/2 கப்பு வந்து கடலை பொடி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு, மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து மாவை கலந்துக்கிடலாம். 1 கப்பு அரிசி பொடி சேர்த்துக்கிடலாம். இது வந்து சாதா அரிசி பொடி தாங்க, கடையிலலாம் வாங்கின மாவு. வந்து 1 கப்பு அரிசி பொடிக்கு வந்து 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிடலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம். மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம், கரெக்டாக இருக்கும். நம்ம இன்னும் காரம் வேணும்னா 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கிடலாம். 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிடலாம். எள்ளு எடுத்து சேர்த்துக்கிடலாம். வெள்ளை சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து என்கிட்ட வந்து கருப்பு எள்ளு தான் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மாவு வந்து நல்லா குழச்சிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மெனையணும். ஒரேடியாக சேர்த்தோம்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும். மாவு வந்து நல்லா பிணைஞ்சாச்சுங்க. இதே பருவத்துக்கு பிணைஞ்சா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் வந்து சட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் ஊற்றி விட்டுருவோம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த உலக்கு தான் இருக்குது. இது வந்து முறுக்கு உலக்கு. இதில் தான் நான் வந்து பக்கோடா வந்து செய்ய போகிறேன். மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 உலக்குக்கு வச்சா போதும். எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாகிடக்கூடாது, ஏண்டா அது கருவும் அப்புறம் வேகாது. ஒரு 1/2 சூட்டுலேயும் நம்ம சுற்றி விட்டுக்கலாம். கடையில் போய் வாங்குறதுக்கு இப்போ நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கடல மாவு சேர்த்து செய்கிறது வச்சு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்பவும் கருவு விட்டுறக்கூடாது. அந்த கொதி அடங்குனதுமே அப்படியே எடுத்துடணும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா வந்து பச்சை கருவேப்பிலைங்க சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை போட்டோம்னா இப்போ வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து இருந்துச்சுன்னா நல்லாவே சேர்த்துக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ வந்து சீவல் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கமகமன்றது, நல்லா கருமுருன்றது. நம்ம கருவேப்பிலை சேர்த்து வச்சு நல்லா மணமாகவும் இருக்கும். டீ காஃபிக்கெலாம் சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ சத்தமாக கேட்குதுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதே போல் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்தாலுமே ஒரு அரை கிலோ 1 கிலோவுக்கு பக்கமாக கிடைக்கும். இப்படி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு கூட கெடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.